திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை கிளிக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு. இப்போ வேறு வழியே இல்லை, டயரே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இதாங்க பேருக்கு டயருன்னு வச்சிருக்காருங்க. டியூப் தான் இருக்குது. எப்படி ஓடிக்கிட்டு இருப்பான் இங்கே பாருங்க, இது எப்படி நின்றுட்டு இருக்கான். இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த டயர் ரேட் கேட்டாவே நீங்கள் வந்து டயர்லாம் வேணான்ட்டுருவீங்க. ஏன்னா ஒரு டயர் வந்து 14,000 ரூபாயா. ஐயோ வாங்க அடியில் போயிட்டு நம்ம காரோட டவுன் கிளியரன்ஸ் எப்படி இருக்கும். மியா கைஸ் தான். ஸோ சின்ன பையன் அதே பையன் பார்க்குற வயசு தான். சகல மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஆனால் அந்த வீடியோவில் மட்டும் தான் என்னால் சிரிக்க முடியுது, உள்ள அழுதுகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும் தான் செலவு வருதா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ தான் வந்து அந்த வயநாடு பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறையா பிரச்சனைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு செட்டிலாக இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை கிளிக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம லடாக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டயர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் இந்த டயர் வந்திருக்கு மைலேஜ். அதனால் வந்து நம்ம பச்சை கிளிக்கு இன்றைக்கி ஆகஸ்ட் 22ஆம் தேதிங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாமக்கல் சேலம் ரோட்டில் இருக்க ஆனந்த் அப்போலோக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பச்சை கிளிக்கு 4 டயரும் மாற்ற தான் வந்திருக்கோம். இன்றைக்கி டயர் ரேட் வந்து 2600 ரூபா. இது இதெல்லாம் கம்மியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம இந்த டயர் போடும்போது நான் போனதாக வீடியோ போட்டிருப்பேன், அந்த தம்மையில் கீழே இருக்கும் பாருங்க. அந்த வீடியோ போடும்போது டயர் 2,900 ரூபாய் போட்டிருந்தேன். ஸோ அதோட ப்ராசஸ் தான் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பச்சை கிளிக்கு புது டயர் போட போகிறோம். ஸோ டயர் பாருங்க எப்படி இருக்குது. அந்த புது டயர் போட்டுட்டு அந்த புது டயரோட வண்டி ஓட்டுற ஃபீலே தனியாக இருக்குங்க. ஏன்னா பிரேக்கிங்காக இருக்குது, வண்டி பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த 4 டயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு போட போகிறோம். இப்போ வந்து நம்ம பழைய டயர்லாம் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பாருங்கள். ஸோ அண்ணன் தான் நம்மளுக்கு எப்பயுமே விவேசனா எப்படி இருக்குது டயர் நிலமையில எப்படி இருக்குது? இவ்வளோ தூரம் ஓட்டினதே பெருசு. வசந்து தான் இவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கான். நாங்கள் ஆவரேஜாக 40,000 கிலோமீட்டர் தான் சொல்லுவோம். வசந்து தான் 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓட்டியிருக்கேன். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு இல்லை உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. டயர் நிலமையை பாருங்க. ஆக்சுவலாக வந்து கூட மாற்றிருக்க மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து அலாய் வீல் போட்டால் மட்டும் தான் நம்ம டயர் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேறு வழியே இல்லை, டயரே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம போட்டோம்னா கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 60,000 கிலோமீட்டர் வருமா, ஒரு 10,000 கிலோமீட்டரோட காசு வந்துச்சு அப்படின்னா நம்ம அலாய் வீல் போட தான் போகிறோம். இங்கே பாருங்க, இது வந்து புது டயரு, பழைய டயரை பாருங்க. செப்னி டயர் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க, செப்னி டயரை காட்டுற பாருங்க. இதாங்க பேருக்கு டயருன்னு வச்சிருக்காருங்க. டியூப் தான் இருக்கு, முழு கட்டிட்டு இருக்கு. இது வந்து வயநாடு போகும்போது பஞ்சர் ஆயிடுச்சுங்க அந்த டயரு. வயநாடு போகும்போதே நான் பயந்துட்டு தான் போனேன், இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல, என்ன நம்பி இத்தனை பேர் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டயர் அநியாயத்துக்கு மோசமாயிருச்சுங்க பாருங்க. இதெல்லாம் அப்படியே ஓட்டி இருந்தால் டமால் வெடிச்சிருக்கும் தானே, அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, லிஸ்ட்லேயே கிடையாது, கணக்கிலேயே இல்லை. கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டரில் 4 பஞ்சர் தான் ஓட்டியிருக்கேன். லடாக் ட்ரிப்பில் கூட ஒரு பஞ்சர் கூட ஆனதில்லை. அதனாலே வந்து எனக்கு அப்போலோ ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது டயர் போடணும் அப்படின்னா நம்ம நாமக்கல் சேலம் ரோட்டில் இருக்க ஆனந்த் அப்போலோ இருக்காங்க. இது ப்ரமோஷன் நினைப்பீங்க, சத்தியமாக ப்ரமோஷன் இல்லை. அவங்களுக்கு டயர் சைஸுக்கு இருக்குது பைக்குக்கு. எல்லா 2 வீலர் 4 வீலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே எங்கிட்ட டயர் எப்பயுமே அவைலபிள் இருக்கும். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இவங்க தான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி இருக்குதா, ஐயோ இவர் எப்போ வந்தார் இங்கே பாருங்க, வண்டியில் வர என்னன்னா அது என்ன ஸ்டாம்புக்கு தெரியுது, இது உள்ளே இருந்துதா இருந்துச்சு. டயர் கழட்டுறப்ப தான் நானே பார்த்தேன். இதெல்லாம் ஸ்டெப்னியை போகலான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டெப்னி தனியாக எடுத்து எம்மா என்னங்க அது வாசரோட ஏற்றிட்டு வந்திருக்கான். அதான் பாரு, எவனோ வாசரோட ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க வண்டியில். இதை வந்து டயர் கழட்டுற ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சா போதும், டயர் கழட்டி கையில் கொடுத்துரும். என்னண்ணா வந்து அந்த எல்லாத்தையும் வேலையை ஈஸி பண்ணிடுவோம். ஓ, வேலை வந்து ஈஸி பண்ணிடுமா? வந்துட்டு நம்ம டயர் மாற்ற 3 பேர் வந்தோம். ஒருத்தர் வந்து தினேஷ், நான், இன்னொரு மக்கட்ட வந்தான். அவனுக்கு என்ன வேலைன்னா எங்கள் கூட வருவான், தனியாக போய் உட்காந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடும், இல்லை பப்ஜி விளாட ஆரம்பிச்சிடும்.
நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் சோறு போட்டு வளர்த்து இங்க வந்து உட்காந்து கேம் விளையாடுறதுக்கு. மியா கைஃபா. ஸோ சின்ன பையன் அதே பையன் பார்க்குற வயசு தான். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி போய் பார்த்தா பரவாயில்ல. பார்த்தீங்களா எப்படி இருக்கான்ட்டு ஆள் பார்த்தீங்களா? ஆமா சின்ன பையன் தான். இவனை கூட்டு வந்ததுல இப்படிதான் பண்ணிருக்கு. நானும் தினேஷ் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இவன் வந்து கூட சுத்திட்டு இல்லை, இவனை வந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தினேஷ் தான் தெரியும் இவனை பத்தி. வந்தா இவன் கூட வந்து ஓரமா உட்காந்து படம் பார்க்கற வேலை இல்ல வந்து கேம் விளையாடுற வேலை தான். கூட வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. இது வந்து வெயிட் ஆமா இன்டர்நெட் கிராஷ் ஆகும்போது வண்டி எதுவும் வைப்ரேஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீலுக்குமே போடுவீங்களா? எல்லா டயருக்குமே நீங்கள் ஸ்டெப்னி வரைக்குமே இது போட்டுருவாங்க. அலாயிலுக்கு அப்புறம் அது அலாயிலுக்கு ஒட்டுவாங்க ஸ்டிக்கர். டயர் இல்லாத போது பார்க்கவும் ரொம்ப சத்தியமாக கஷ்டமாக இருக்குது. ஏதோ நம்மளுக்கு ஏதோ கால் இல்லாத மாதிரி எப்படி ஓடிக்கிட்டு இருப்பான். இங்கே பாருங்க இது எப்படி நின்றுட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புது டயர் போகிற ஃபீல் தனி. இல்லைன்னா எல்லா டயரும் கழட்டி நிற்க வச்சிருக்கும் போது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. எப்படி இருக்கும் எங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹலோ ரே தமிழுக்கா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். இந்தாண்ட இருந்தாலும் மாட்டிட்டாங்க. ஆக்சுவலாக டயரே மாற்றிட்டாங்க. இந்தாண்ட பச்சை கிளிக்கு புது கை கால் வந்துருச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க போகிறான்ல. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு டாக்டர் வெளியே வந்துட்டாங்க. இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த டயர் ரேட் கேட்டாவே நீங்கள் வந்து டயரில் வேணான்ட்டுருவீங்க. ஏன்னா ஒரு டயர் வந்து 14,000 ரூபாயா. எனக்கு மொத்த டயரே அவ்வளோதான் வருது. ஒரு டயர் 14,000 ரூபாய்க்கு போட்டால் வீட்டுக்குள்ளே இல்லை அந்த ஏரியா பக்கமே எங்கள் அம்மா விட மாட்டாங்க. ஆனால் டயர் பாருங்க எப்படி ரக்கடாக இருக்குது. அம்மா எவ்வளோ பெருசுக்கு. இந்த டயர் தான் மாற்ற போகிறோம் இல்லையா? ஆமாம் இந்த டயர் தான் மாற்ற போகிறோம். ஐயோ வெயிட் டயர் தூக்கவே சத்து இல்லைடா. அந்த டயர் கேட்டோம்ல, அந்த டயர் ஜஸ்ட் 15,000 ரூபாயா ஃபார்ச்சுனர்லாம். நீ கேட்டேன் ஒரு டயரா? ஒரு டயர் 4 டயர். நீங்க யாரும் ஃபார்ச்சுனர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா ஒரு டயரே 15,000 ரூபாங்கிறாங்க. 4 டயருக்கு எங்க போறது? 60,000 ரூபா டயரா? எம்மா என் வண்டிக்கு எத்தனை தெரியுமா? எத்தனை 4 நான் 5 தான் டயர் போட்டுருவேன். ஆக்சுவலி ரேடியம்னு சொல்லிட்டு சென்னையில் வாங்க ஞாபகம் இருக்கா? எரிய மாட்டுது ப்ரோ. அது பேர் என்ன கடை பேர்? தேவா சொல்யூஷன் சிஸ்டம் ப்ரோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரிய மாட்டுது ப்ரோ. ஏதோ சார்ஜ் பண்ண சொல்லுங்க ப்ரோ. ரவுண்டு பின்னா பட்டை பின்னா ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இது ரவுண்டு பின்னா பட்டை பின்னா ப்ரோ. சார்ஜ் ஏற மாட்டுது ப்ரோ இதில். ஆனால் இதை கழட்டி இதே போட்டுருக்கேன். நான் கழுவி கொடுத்துறேன். எவ்வளோ இப்போ மஞ்சள் கலரில் கொடுத்தாரு, கருப்பு கலரில் ஆகி போச்சு அந்த இது வீலோட இதில். டேய் நான் பெயிண்ட் தான்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல. ஸோ மக்களே ஃபைனலாக வந்து நம்ம டயரில் மாற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அலைன்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கார் எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதுதான். கார் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அலைன்மெண்ட் ஷாப் வந்தால் மட்டும் தான் அடியில் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். வாங்க அடியில் போயிட்டு நம்ம காரோட டவுன் கிளியரன்ஸ் எப்படி இருக்கும். டவுன் கிளியரன்ஸா இல்லை அடியில் அது என்ன சொல்லுவாங்க? ஐயோ அது ஏதோ சொல்லுவாங்க. வாங்க அடியில் போய் பார்ப்போம். வெல்கம் டு ஓசன் டைரிஸ். ஸோ இதுதான் நம்ம வண்டியோட அடியில். ஏன்னா வந்து அடியில் வந்து நம்ம எப்பயுமே அலைன்மெண்ட் ஷாப்பு இந்த மாதிரி வந்தால் மட்டும் தான் அடியில் பார்க்க முடியும். ஏன்னா வந்து வேறு இடத்துலையுமே வந்து அடியில் படுத்துட்டு தான் பார்க்க முடியும். இப்போ வந்து நின்றுக்கிட்டே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் ஆம்னியோட அடியில் இருக்கிறது. கேவலமாக நினைப்பீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதா, இதெல்லாம் வெற்றியாக இருக்கிற மாதிரி கேட்பீங்க. சும்மா என் வண்டியில் அடியில் இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். என் வண்டி வந்து இங்கே உடஞ்ச மாதிரியே இருக்குது. இதுதான் சுற்றுது. இதை சுற்றினாலும் பின்னாடி நீங்கள் சுற்றும். பார்த்தீங்களா? தினேஷ் மாதிரி ஆளுக்கெல்லாம் இதை பற்றி தெரியாதுங்க. நம்ம அதனாலே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் டயர், பேக் டயருங்க. இங்கே பாருங்க நான் எங்கே இருக்கேன். ஹாய், எங்கள் வண்டிக்கு எங்கே இருந்தால் புகை வரும், உங்கள் வண்டிக்கு எங்கே வரும்னு சொல்லுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ நான் காஸ்ட்டு? நாமக்கலே பெஸ்ட்டு காஸ்ட்டு. நாமக்கலே பெஸ்ட்டு அது சொல்லிட்டேன். ஸோ நாமக்கலே பெஸ்ட்டு காஸ்ட்டுனா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. இதான் இந்த ரேட்டு தானே? அவன் நினச்சிடக்கூடாதுல்ல ப்ரமோஷன்ட்டு. ஓகேங்க, ஃபைனலாக வந்து நம்ம அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு. யாரும் இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் நினச்சிக்காதீங்க, அந்தளவுக்கு நம்ம ஒர்த்து இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டயரோட அழகை பாருங்கள். வண்டியோட அழகும் அந்த வண்டிக்கான புது டயரும் பார்க்கவே அப்படியே ரெக்க கட்டி மேலே பறந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நாளாக சார் கிட்டத்தட்ட நம்ம லடாக் போயிட்டு வந்தனையுமே மாற்றிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அலாய்விலுக்கோசரம் நம்ம சம்பாரித்து டயர் போடணுன்னு பார்த்தேன். அது முடியல. இது கடை வாங்கிட்டு போட்டுட்டேன். ஏன்னா டயர் வெடிக்க போகிற கண்டிஷன்ட்டாங்க. அதை போட்டு வண்டி பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 4 டயரும் புதுசு. இனிமேட்டு வேறு மாதிரி இருக்கும் போது சைங்கின்னு. ஓகேங்க, இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். அண்ட் பாய்.